ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்றைக்கி நிறைய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கிறதால தயவுசெய்து உங்களுக்கு கைண்ட் ரிக்வஸ்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு திங், நம்ம 2024 இயர் எண்டுக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, சில மணி நேரங்கள் தான் இருக்குது. நல்ல வருஷம். நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு அருமையான வருஷம் 2024. ஹிஸ்ட்ரியில் அப்படியே ரெக்கார்டில் இருக்கும் 2024ன்றது. எதுக்கு சொல்கிறான்னு உங்களுக்கே புரியும். 2024 நிறைய டர்னிங் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். முக்கியமாக 2024 ஜான்வரியில் பிட்காயின் ETF ஆரம்பமாகுது. ஸ்பாட் ETF அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கேருந்து மார்க்கெட் நல்லா சூடு பிடிச்சிக்கிச்சு. எது வரைக்கும் வந்ததுன்னா லைஃப் டைம் ஹை. இப்போ வரைக்கும் லைஃப் டைம் ஹை. பிட்காயின் $1,08,000 போகிறது பார்த்தோம். முதல்ல $1,04,000 போகிறது பார்த்தோம். அடுத்தது $1,08,000 போகிறது பார்த்தோம். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு 2024. 2022, 2023 நிறைய பேர் கிரிப்டோ கரன்சியில் அக்கௌண்ட்ஸில் பிளாக் ஆகிட்டாங்க. பணம் அதெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. அப்படியே நம்ம ஷிபா காயின் கூட திருப்பியும் பாட்டம் கீழே போயிட்டு டவுனும் போய் இன்னொரு 0 ஆட் ஆகி கீழே வந்து அங்கேருந்து ரைஸ் ஆகி மார்ச்சில் 3,800 சீரியஸ் வரைக்கும் போச்சு. காயின் D6 INRல அதில் நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க, ரிலீஸ் ஆகிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, நிறைய ஆல்ட் காயின்ஸ் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போது நம்ம பிட்காயின் மெயின் பார்த்திங்கன்னா தற்சமயம் பிட்காயின் $92,500 $93,000 நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நேற்று பார்த்திங்கன்னா ஒரு டிப்பு வந்தது, $91,000 வரைக்கும் கீழே வந்தது. மேலே $1,08,000 போய் அங்கேருந்து டிப் ஆச்சு. கிட்டத்தட்ட $17,000 கீழே வந்திருக்குன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் மார்க்கெட்டில் யோசிச்சு பாருங்கள். இது பிட்காயினுக்கு சப்போர்ட் வந்து $85,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனு. பார்க்கணும் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. கிரிப்டோ கரன்சியில் ஏதாவது நடக்கலாம். கண்டிப்பாக இங்கேருந்து மேல் நோக்கி தான் போகும். திருப்பி மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பிட்காயின் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா $1,08,000 $1,10,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தெரியுது. அது தாண்டி மேலே போகும். இது பிட்காயின் சமாச்சாரம். இப்போது நம்ம இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷனு USDT ஃபட்ன்றது என்ன? நிறைய பேர் வீடியோஸ் வைக்கிறாங்க யூடியூப்பில். இனிமேல் என்ன இருக்குது, USDT 0 ஆகிடும் அப்படின்னு. அதெல்லாம் ஆகாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. USDT ஃபட்ன்றது என்னென்னா ஃபியர் அன்சர்டனிட்டி டவுட்ன்றது ஃபண்ட். இது எங்கே ஆரம்பமாச்சுன்னா யூரோப் கண்ட்ரீஸில் ஆரம்பமாச்சு. யூரோப் கண்ட்ரீஸில் இன்னைக்கிருந்து USDTயை டீலிஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாம் எக்ஸ்சேஞ்சஸும், மேஜர் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே. ஓன்லி யூரோப் கண்ட்ரீஸ் தான். அதர் கண்ட்ரீஸ்லாம் USDT இருக்கும். அதுக்கு ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா USDT வந்து 3rd largest ஸ்டேபிள் காயின். பிட்காயின் எத்தீரியம்க்கு அப்புறம் லார்ஜஸ்ட்டு காயின் எது பார்த்தீங்கன்னா USDT. ஏன்னா அது டாலர் காயின். டீதர் காயின் வந்து டாலரோட காயின் அது. அதனால் அந்த எதிர்ப்போட அவங்க யூரோப் கண்ட்ரீஸில் அதை டீலிஸ்ட் பண்ணுறாங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கங்க. உங்கள்கிட்ட USDT இருந்தால் எக்ஸிட் ஆகிடுங்க. வேறு ஆல்டர்னேட்டிவ் காயின்ஸ் ஏதாவது வாங்கிக்கோங்க. இன்னும் நிறைய காயின்ஸ் இருக்குது, வாங்கிக்கலாம். கண்டிப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது டாலர் காயினால் நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பாங்க. பார்த்துக்கோங்க. நீங்களும் செக் பண்ணிக்கோங்க, கூகுள் பண்ணி பார்த்துக்கிட்டு, நியூஸ் பார்த்துக்கிட்டு டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா FTX வந்து 2022
ஒரு ஃப்ராட் பண்ணான். சான் பேங்க் மேன்றவன், அந்த ஃபவுண்டரு, அவனை அரெஸ்ட் பண்ணி 25 வருஷம் ஜெயிலுக்கு கூட அனுப்பிச்சிட்டாங்க. அவன் பண்ண ஃப்ராட் கம்பெனியில் நிறைய பேர் கிரெடிட்டார்ஸ்க்கு பணம் முடக்கி வச்சுருக்காங்க. அதை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜனவரி 3ஆம் தேதியிலேருந்து மார்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட $16 பில்லியன். பாருங்கள், $16 பில்லியன் நம்ம பணத்தில் எத்தனை கோடி இருக்கும். அவ்வளோ பணம் நம்ம கிரிப்டோ கரன்சி உள்ளே வரப்போகுது, திருப்பியும் வெளியே வரப்போகுதுன்னா இது ஒரு நல்ல நியூஸ் தானே. நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு நல்ல நியூஸு, நல்ல ஆரம்பமே 25 ஆரம்பமே நமக்கு அவ்வளோ பணம் வருதுன்னா நல்ல நியூஸ், அருமையான நியூஸு. ஸோ அதுலேயும் FTX எக்ஸ்சேஞ்சில் ஒரு FTT டோக்கனை அவன் ரிலீஸ் பண்ணான். அது சடனாக ஏற ஆரம்பிச்சது. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, இல்லைன்னு விட்டுடுங்க, பார்த்துக்குங்க. ஓகே, இது இப்போது உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, யாருக்காவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதில் INR டெபாசிட் விட்ராயல்லாம் நல்லா இருக்குது. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் கூட நல்லா இருக்குது. அதுக்கு USDT தேவையில்லை, டைரெக்டாக INR டெபாசிட் பண்ணால் அதுவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ணிக்க வேண்டிய கிடையாது. அந்த CoinDCX எக்ஸ்சேஞ்ச் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிங்கன்னா நான் லிங்க் அனுப்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் KYC கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா வித்தின் ½ அன் ஹவர் டு 1 ஹவரில் நீங்கள் ட்ரேடிங் ஆரம்பித்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது 2025 எப்படி இருக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு, என்ன எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு இன்னொரு அருமையான நியூஸ் என்னென்னா, நவம்பர் 5ஆம் தேதி அவர் எலெக்ட் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்கிறது எலெக்ஷனில், US எலெக்ஷன்ஸில். ஜனவரி 20ஆம் தேதி அவர் ஸ்வேரிங் இன் செரமனி இருக்குது பிரசிடெண்ட்டாக, செகண்ட் டைமு. அவர் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாரு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு. இது அமெரிக்காவை கிரிப்டோ கரன்சி கேபிட்டலாக பண்ண போகிறேன் அப்படின்றாரு. பார்க்கணும், நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அவர் ஜெயிச்சதுலேருந்து. இன்னும் நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக 2025 நல்லா இருக்கும். வெறும் பிட்காயின் மாத்திரமாக இருக்குமான்னு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா மார்க்கெட் கேப், கிரிப்டோ மார்க்கெட் கேப் தற்சமயம் பார்த்தீங்கன்னா $3.39 ட்ரில்லியன் இருக்குது. அது கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறது $5 to 6 ட்ரில்லியன் போகணும் 2025. அதில் கொஞ்சம் என்னென்னா பிட்காயின் டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது. அது ஒன்று கொஞ்சம் இன்னும் ஆல்ட் காயின்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போக்கே நிறைய பேர் 2022, 23 பிளாக்காக இருக்கிறவங்க பணங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகிருப்பாங்க. நிறைய பேர் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அருமையாக இருக்கும். 2025 இன்னும் அருமையாக இருக்கும். பார்த்துக்கோங்க, நல்ல காயின்ஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம ஷிபா இனு காயின் பார்த்திங்கன்னா, ஷிபா இனு காயின் இவ்வளோ பிட்காயின் கீழே வந்தப்புறம் அந்த ப்ரெஷரில் கொஞ்சம் 2000 சீரியஸ் CoinDCXல் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. தற்சமயம் 1960 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. INRல CoinDCX INRல கண்டிப்பாக மேலே போகும். மேலே ரெசிஸ்டன்ஸு மேலே போகணும். 2025 நான் எதிர்பார்க்குறது 5200 சீரியஸ் வரைக்கும் தாண்டி மேலே போகணும். கண்டிப்பாக திருப்பியும் ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணணும். இன்னும் மேலே போகும். வெயிட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணுறவங்க தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்க. ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நல்லா இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போது முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் சொல்கிறேன். ஆண்டோன்னு ஒரு காயின் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. ஆண்டோ ஒன்று நல்ல காயின். அதுக்கப்புறம் டாஜென்னு ஒரு காயின் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் ட்ரான்னு ஒரு காயின் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த 3 காயின்ஸும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம காலா காயின் $3 இருக்குது, பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து, மார்க்கெட் ஏன்னா இப்போ டவுனில் தான் இருக்குது. யாரும் பையர்ஸ் இன்னும்
எங்கேயும் ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு இன்னும் ஹாலிடே சீசனில் தான் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பையிங் பண்ணிக்கோங்க. எத்தீரியம் ஒன்று பார்த்துக்கோங்க, சொலானா ஒன்று பார்த்துக்கோங்க, அப்புறம் டாஜ் காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆடா பிராந்தம் ஒன்று ரோல் அதுக்கு பிராந்தம் பேர் மாற்றுறாங்க, சோனிக்குன்னு பேர் மாற்றுறாங்க. அதை பார்த்து வாங்குங்க. கிட்டத்தட்ட 67 ரூபா கிட்ட வாங்கிருக்கு. பாருங்கள், பார்த்து வாங்கிக்கோங்க. ஆடா வாங்கிக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் செய்யுங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.